தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவை மிரட்டினார் எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவை மிரட்டினார் எடப்பாடி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது. ஆனால் இன்னும் ஒரு சில குட்டி கட்சிகளை இழுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த அதிமுக கூட்டணியில் தற்பொழுது ஒரு குட்டி கட்சி 10 சீட் கேட்கிறது. அது எந்த கட்சி என்று சொன்னால் இந்திய குடியரசுக் கட்சி ராம்தாஸ் அத்வாலே பிரிவு. ராம்தாஸ் அத்வாலே பிரிவு இந்திய குடியரசுக் கட்சி. இது மகாராஷ்டிராவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளது. தற்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அந்த கட்சி இடம்பெறுவதாக நினைத்து தனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளது. இந்திய குடியரசுக் கட்சிக்கு இங்கு செல்வாக்கு கிடையாது. ஒரு சட்டசபை தொகுதிக்கு 100 ஓட்டு கூட கிடையாது. ஆனால் 10 தொகுதிகள் வேண்டும் என்று ராம்தாஸ் அத்வாலே மிரட்டியுள்ளார். 10 தொகுதிகள் வழங்காவிட்டால் தானே 10 தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார், 10 தொகுதிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கேட்டிருக்கின்றோம். 10 தொகுதிகள் தரவில்லை என்று சொன்னால் தாங்களே 10 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்துவோம் என்று இந்திய குடியரசுக் கட்சி தலைவர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். இந்திய குடியரசுக் கட்சிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு கிடையாது. அது மகாராஷ்டிராவில் தான் செல்வாக்கு என்பது நம் அனைவருக்கும் தெரியும்.